தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டின் பாதுகாவலர்கள் இருவருக்கு ஜாமீன் மறுத்து அவர்களுடைய ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது செங்கல்பட்டு மாவட்ட அமர்வு நீதிமன்றம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வினோத். விவரங்கள். பாலவேல், கடந்த 26ஆம் தேதி நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டில் சம்மன் ஊட்டுவதற்காக வளத்துராகும் காவல் நிலையத்திலிருந்து காவலர்கள் சென்றிருந்தனர். அப்பொழுது 27ஆம் தேதி காலை 11 மணி அளவில் சீமான் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்பது குறித்தான ஒரு சம்மனை வீட்டில் வழங்குவதற்காக சென்ற காவல்துறையினர் அங்கு வீட்டில் யாரிடம் வழங்காமல் இருக்க அந்த பின்னர் அந்த வீட்டின் கேட்டின் மேலே அந்த சம்மனை ஒட்டிவிட்டு சென்றனர். அந்த ஒட்டிய நிலையில் அந்த சம்மனை அந்த வீட்டின் காவலாளி சுபகர் என்பவர் கிழித்துள்ளார். அது தொடர்பாக ஒரு பரபரப்பான சூழ்நிலை நிலவிய நிலையில் அங்கு சம்பவத்துக்கு விரைந்து வந்த நீலாங்கரை காவல் ஆய்வாளர் பிரவீன் ராஜேஷ் என்பவர் சீமான் வீட்டுக்குள்ளே நுழையும் போது வீட்டின் பாதுகாவலர், அதாவது முன்னாள் ராணுவ எல்லை பாதுகாப்பு வீரரான அமல்ராஜ் என்பவர் அவரை தடுத்திருந்தார். அவரை தடுத்தும் போது காவல்துறையினர் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் காவல்துறையினை தடுத்ததால் அவருடைய வாகனத்தில் ஏற்றி காவல் நிலையத்தில் அழைத்துச் சென்றனர். அப்போது துப்பாக்கி மிரட்டியதாக காவல் நிலையத்தில் அவர் மீது ஒரு வழக்கு பதிவான செய்யப்பட்டது. அதேபோல் வீட்டின் காவலாளியான சுபகர் என்பவர் மீது அந்த வழக்கானது பதியப்பட்டிருந்தது. இருவர் மீது 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்த நீலாங்கரை போலீசார் அவர்களை 26ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் அவர்கள் அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்ததாக கூறிய ஒரு வழக்கிற்கு நன்றி வினோத் விவரங்களுக்கு.